லாஸ்ட் வீக்கெண்ட் தேர்ஸ்டேல இருந்து இப்போ வரைக்கும் விடாமுயற்சி படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் தான் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம போன வீக்கெண்ட் விடாமுயற்சி படத்தோட டீசர் வெளியாகி அஜித் ரசிகர்களுக்கு ஒட்டுமொத்த சர்ப்ரைஸையுமே அள்ளி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனையுமே தொடர்ந்து விடாமுயற்சி படம் வரக்கூடிய பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட கதை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த படம் விடாமுயற்சி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம். இந்த படத்தை வந்து லைக்கா தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையை மகிழ் திருமேனி மற்றும் அஜித் கிட்ட யாரு சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா லைக்கா டீம் தான். லைக்கா டீம் சொன்னோன்னே அஜித் அவர்களுமே இந்த படம் வந்து ஹாலிவுட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதுல கார் ரேஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அஜித் அவர்களுமே நடிக்க ஒத்துருக்காரு. இது மட்டும் இல்லாம லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இந்த கதையை சஜஸ்ட் பண்ணதுனால லைக்கா ப்ரொடக்ஷன் தான் பிரேக் டவுன் மூவி ப்ரொடியூசர் கிட்ட இருந்து காப்பிரைட்ஸ் அப்படின்ற உரிமத்தையும் வாங்கணும். ஆனா கிட்டத்தட்ட அது வாங்கல அப்படின்னு சொல்லப்படுது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த படம் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் ஒரு வேளையா வந்து ஒட்டுமொத்த படத்துக்கான அப்டேட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படத்துல ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அது தவிர முழு கதையுமே ரெடியாகி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன இஷ்யூ அப்படின்னா, லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பிரேக் டவுன் மூவி ப்ரொடியூசர் கிட்ட காப்பிரைட்ஸ் வாங்காம ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் பிரேக் டவுன் மூவி ப்ரொடியூசர் வரைக்கும் போய் இந்த விஷயம் அவரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ லைக்கா டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னா, 50 மில்லியன் அதாவது 150 crore கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது விடாமுயற்சி டீமுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விடாமுயற்சியோட டீசர் வெளியாகி கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த படத்துல டீசர் மட்டும்தான், ட்ரைலர் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் விடாமுயற்சி டீமுக்கே மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த படத்தோட அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.